அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமை. சார், தமிழகத்துல எப்போதுமே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இடி ரைடு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னர இருந்த எதிர்கட்சியா இருந்தவங்க இப்ப ஆளும் கட்சி மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, இல்லைன்னா மத்தியில் இருக்கும் பாஜகவை கையில் வைத்துக் கொண்டு ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள் முன்னர் ஆண்ட அரச குறை சொல்வதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சமீபத்துல பாக்குறோம், இந்தியால காங்கிரஸ் கேரளால வின் செய்தார்கள். தொடர்ந்து சதீஷன் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இப்போது சென்ற முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களின் சம்பந்தப்பட்ட கண்ணூர் மற்றும் திருச்சூர் உள்ளிட்ட 12 இடங்களில், அவருக்கு தொடர்புடைய 12 இடங்களில் இடி ரைடு மற்றும் அவருடைய மகள் வீணா தொடர்புடைய நிறுவனங்கள் மீதும் இடி ரைட நம்ம பாக்குறோம். இது எப்படி நடக்கிறது? இல்ல இதுவுமே பழிவாங்கும் நடவடிக்கையா, இல்ல பாஜக அரசு ஏவி விட்டுருக்காங்கன்னு எல்லோரும் போல சொல்றாங்களா? எப்படி சார் இது இருக்கு? இதுல எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் கிடையாதுங்க. சும்மாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்க வீட்டில் ஏதாவது ரைடு நடந்து விட்டால் உடனே பொலிட்டிக்கல் வெண்டட்டா, அவங்க ஒரு டைம் வச்சிருக்காங்க பொலிட்டிக்கல் வெண்டட்டா. ஆனால் காமன் மேன் எங்கள் வீட்டில் ஏதாவது இருக்கு அப்படின்னால் உடனே வந்தால் என்ன முதல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. இருக்கு இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. உடனே போலீஸ் கஸ்டடி 5 நாள் 6 நாள்னு. ஆனால் அரசியல் தலைவர்கள் அப்படின்னால் உடனே பொலிட்டிக்கல் வெண்டட்டா. இது கம்யூனிஸ்ட் இல்லை, காங்கிரஸ் இல்லை, டிஎம்கே ஏடிஎம்கே இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே இதுதான். ஆனால் இவங்களை பற்றி இடி மற்ற இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 1000 கோடி 10,000 கோடி இவ்வளவு இது வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கு. எப்படி இங்கே வரும்? அப்படியே இடி உங்ககிட்ட ரைடு பண்ணட்டுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? மடியில் கனம் இருந்தால் தானே மனதிலே பயம் இருக்கும். இது திமுக அவங்க இதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இப்போ கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா, அவங்க வீட்டில் அவர் இப்போ ரெண்டட் ஹவுஸ், இந்த கிளிப் ஹவுஸ் சிஎம் ரெசிடென்ஸை வெக்கேட் பண்ணி பேக்கரி ஜங்ஷன் ட்ரிவாண்டத்தில் இருக்குது, அங்கே ரெண்டட் ஹவுஸ் போயிருக்காங்க. அந்த வீடு, அதையும் தாண்டி கண்ணூரில் அவருடைய ஆன்செஸ்ட்ரல் ஹோம் இருக்குது, அந்த வீடு, இதையும் தாண்டி அவருடைய சன்னின்லா முகமது ரியாஸ் அவருடைய வீடு கோழிக்கோட்டில் இருக்குது. இதையும் தாண்டி அவங்க நிறைய ஆஃபீஸ், அது எல்லாமே எல்லா இடத்துலையும் இடி ரைட் பண்ணிருக்காங்க. ரைடு பண்ணி இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, சார் திடுதுப்புன்னு ரைடு வந்ததா? இல்லை, இதனுடைய இதுதான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த டைம் லைன் நான் கொடுக்குறேன் பாருங்க. 2017 2021 அதில் சிஎம்ஆர்எல், கொச்சின் மினரல் அண்ட் ரூட்டைல் லிமிடெட் அப்படின்னு, இது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, கேரளாவுடைய பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, கேரளா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் 48.75% அவங்களுக்கு ஷேர் இருக்குது. இதையும் தாண்டி கேரளா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களுக்கு 13.41% அவங்களுடைய ஷேர் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியிலிருந்து இப்போ 2017-21 1.72 கோடி, 1,72,00,000 எக்ஸாலாஜிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, எக்ஸாலாஜிக் சொல்யூஷன். யார் இந்த கம்பெனி ஓனர்னா, பினராயி விஜயனுடைய மகள் டி வீணா. அவங்களுக்கு இந்த சிஎம்ஆர்எல், கொச்சின் மினரல் அண்ட் ரூட்டைல் லிமிடெட், அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 1,72,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எதுக்குனால் சொல்யூஷன் இவங்க கொடுத்தது ஐடி அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். டி வீணா எக்ஸாலாஜிக் சொல்யூஷன் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க, அதுக்காக இந்த பணம் கொடுத்தேன்னு. ஆனால் அந்த மாதிரி ஐடி சொல்யூஷன்ஸ் எதுவுமே எக்ஸாலாஜிக் சொல்யூஷன்ஸ் சிஎம்ஆர்எலுக்கு செய்து கொடுக்கவில்லை. அதையும் தாண்டி இன்னொரு அக்யூசேஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகல் பேமெண்ட்ஸ். இவங்களுக்கு 2,78,00,000 ரூபாய் இந்த எக்ஸாலாஜிக் சொல்யூஷன்ஸ்க்கு இவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா,
இன்கம் டேக்ஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படிங்கிற பேரில் 2,78,00,000 இந்த எக்ஸாலாஜிக் சொல்யூஷன்ஸ்க்கு பணம் வந்திருக்கு. இதையும் தாண்டி 2019 இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த சிஎம்ஆர்எல் கம்பெனி அதை ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ணும்போது அதில் இவங்க 134 கோடி 134 கோடிக்கு இவங்க பேமெண்ட் பண்ணிருக்காங்க. யாருக்குனால் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பியூரோக்ராட்ஸ், மற்ற எல்லாருக்கும் 134 கோடி இந்த சிஎம்ஆர்எல் லிமிடெட் கம்பெனி பேமெண்ட் பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி ஆகஸ்ட் 2023 இவங்க என்ன சொல்றாங்க, இன்கம் டேக்ஸ் இன்டரிம் செட்டில்மெண்ட் போர்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அதில் என்ன சொல்றாங்க, சிஎம்ஆர்எல் அண்ட் எக்ஸாலாஜிக் சொல்யூஷன்ஸ் ஓன்டு பை டி வீணா, டாட்டர் ஆஃப் ஃபார்மர் சிஎம் பினராயி விஜயன், இந்த 2 கம்பெனிக்குள்ள டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்லாம் இல்லாத டிரான்சாக்ஷன், இந்த பர்பஸ்க்காக தான் நாங்கள் பணம் கொடுத்தோம் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லாத மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறது. 2024 ஜான் 2024 அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் அதை ஆர்டர் பண்ணி இந்த சிஎம்ஆர்எல் கம்பெனி ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் அதையெல்லாம் ப்ரோபு பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக இதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அந்த சீரியல் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேஷ் எக்ஸ்பென்சஸ் 182 கோடி 15 வருஷ பீரியட்ல ஓவர் தி பீரியட் ஆஃப் 15 இயர்ஸ் இந்த சிஎம்ஆர்எல் கம்பெனி பேமெண்ட் பண்ணிருக்காங்க வேரியஸ் பீப்புளுக்கு 182 கோடி. அண்ட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி சிஎம்ஆர்எல் கம்பெனியில் 48.75% ஷேர் பப்ளிக் வச்சிருக்காங்க, 13.41% ஷேர் கேரளா இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வச்சிருக்காங்க. அதனால சிஎம்ஆர்எல் பண்றது எல்லாமே கண்டிப்பாக ப்ரோப் பண்ண வேண்டி வரும். உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த சிஎம்ஆர்எல் உடைய எம்டி அவருடைய பேர் சசிதரன் கர்த்தா. அவர் என்ன பண்ணிருக்கார், 91 கோடி அவருடைய டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் இந்த சிஎம்ஆர்எல் கம்பெனி அவங்க இன்கார் பண்ணதா 92 கோடி ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி சொந்தக்காரர் யாருன்னா சிஎம்ஆர்எல் மேனேஜிங் டைரக்டர் சசிதரன் கர்த்தா. இதெல்லாம் இருக்கும்போது மார்ச் 2024 இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நேற்று திடுதப்புன்னு உள்ள வரல, இவ்வளவு பீரியட் 2017 நடந்திருக்கு. மார்ச் 2024 இடி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க மார்ச் 2024. அப்புறம் 2026 மே 2026 கேரளா ஹைகோர்ட் அதான் முந்தா நேத்தி சிஎம்ஆர்எல் இடி இந்த மாதிரி ப்ரோவ் பண்ணக்கூடாதுங்கிறச்ச அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க ஹைகோர்ட். ஏன்னா 2017 இவ்வளவு இது நடந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே இவங்க இடி ஃபைல் பண்ணிருக்காங்க. இதனால சிஎம்ஆர்எல் உங்களுடைய பெட்டிஷனை நாங்கள் என்டர்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேரளா ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்றாங்க. அந்த டிஸ்மிஸ் பண்ணதை தொடர்ந்து தான் இந்த இடி ரெய்டு நடந்திருக்கிறது. இதுல எந்த ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டாவும் கிடையாது. சார், நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் இந்த இடி ரெய்டு நடக்கும் போதே வாசல்ல கும்பல் எக்கச்சக்கமா கூடுறாங்க, தொண்டர்கள், சிபிஎம் தொண்டர்கள் கூடுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கரூர்ல ஒரு ரெய்டுல இந்த மாதிரி நடந்தது போல இவங்க என்ன பண்றாங்க, வாசல்ல நின்று போராட்டத்தை நடத்துறாங்க. அதையும் ஒரு படி தாண்டி மேலே போய் பாட்டிலு, தடியடி, செங்கல்லாம் கொண்டு அந்த இடி வந்த காரெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. அதுல கூட ஒரு ஆபீசர் கூட அடிபடுறாரு நம்ம பாக்குறோம். சோ இப்போ ஒரு இடி ரைட் அப்படிங்கறதுனாலயே
இந்த மாதிரியான போராட்டத்தை அந்த கட்சி சார்ந்த நபர்கள் முன்னெடுக்கிறதோ இல்ல கட்சி சார்ந்த தொண்டர்கள் முன்னெடுக்கிறதோ வரக்கூடிய அரசு அலுவலகர்களை இந்த மாதிரி ஒரு தாக்குவதோ இது எந்த மாதிரியான போக்கு? இது ஏதோ இங்கொன்று அங்கொன்றா இருந்தா பரவாயில்ல, எங்கெல்லாம் இடி ரைடு போடுறாங்களோ இப்ப அங்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெஸ்ட் பெங்காலில் நடந்தது, ஞாபகம் இருக்கா? வெஸ்ட் பெங்கால் சந்தேஷ் காலேஜில் நடந்தது 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட் போல். வெஸ்ட் பெங்கால்ங்கிறது ரொம்ப எப்பவுமே அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தரும் இடம். அங்க ஒருபடி மேலே போய் முதல்வரே உள்ள போய் எந்த ஆவணத்தையும் கைப்பற்ற கூடாதுன்னு பிரச்சனை பண்ணதை பார்க்க முடிந்தது முன்னாள் முதல்வர். எஸ், இதனால இது வந்து என்ன அப்படின்னா இவங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னா அடிச்சு நொறுக்கலாம், பார்த்துக்கலாம். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி, நம்மளுடைய தலைவர் யாருனால் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், 5 வருடம் கழித்து மறுபடியும் இவர் சிஎம்மா வருவார். அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி தைரியம். இதை நீங்களோ நானோ பண்ணால், நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி மேனேஜர் எம்டின்னு வச்சுங்க, ஒரு 100-500 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்றேன் நான் கம்பெனி இது. அண்டு என்னை இடி ரைடு பண்ணும்போது என் கம்பெனியில் இருக்க அத்தனை பேரும் 1000 ஊழியர் வந்து அடிச்சு நொறுக்கலாம், விட்டுருவீங்களா? முதல்ல என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பீங்க, கரெக்டா? ஸோ இதில் என்ன தைரியம்னால் நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். பிடிச்சு 2 வருஷம் 3 வருஷம் உள்ள தூக்கி போடுங்க. யார் வந்து இந்த காவல் இடி இவங்க சிபிஐ இது மட்டும் இல்லை, எந்த ஒரு அரசாங்க ஊழியர் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தாலும் அவனுக்கு கோஆபரேஷன் நீங்க பண்ணணும். காமன் சிட்டிசன் நீங்க அரெஸ்ட் பண்றீங்களா? போலீஸ் எங்க வீட்டுக்குள்ள வந்தால் நான் போலீஸை கொஸ்டின் பண்ணால் என்ன பண்றீங்க? உடனே இல்ல போலீஸை இவர் அவருடைய டியூட்டியை செய்வதற்கு தடையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செக்ஷன் இருக்கோ அது கீழே பிஎன்எஸ்எஸ் கீழே என்னத்துக்கு உள்ள போடுறீங்க. இது இவங்களுக்கு பொருந்தாதா? அரசியல் தலைவர்கள், அரசியல் கேடர்ஸ், குண்டாஸ் இவங்களுக்கு பொருந்தாதா? 2 வருஷம் உள்ள தூக்கி போடுங்க மேடம், நோ பெயில். கோர்ட்டுக்கும் சொல்லுங்க, கோர்ட்டு இதுல இன்டர்வீன் பண்ணக்கூடாது, உள்ள தூக்கி போடுங்க 2 வருஷம் 3 வருஷம். அப்புறம் பாருங்க இந்த மாதிரி நடக்கிறதான்னு பாருங்க. ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட், கோர்ட் உள்ள ஜெயில தூக்கி போட்டு அந்த அளவுக்கு தண்டனை இதுவா இருந்து ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் உச்ச கல் உடைக்கணும் இது உடைக்கணும் பண்ணும்போது அதிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த அரசியல் இதெல்லாம் நடக்காது. அடிங்க உடைங்க, பப்ளிக்கு பஸ்ஸை உடைங்க. கேட்டால் 100 பேர் மேல 200 பேர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும். யார் மேல? அன்னோன் பீப்புள். ஏன்னா கும்பலா வந்தாங்க அடிச்சாங்க அதனால எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. போலீஸ் ஓகே தெரியாது, ஆனால் இப்படியே விட்டுற முடியுமா இதுக்காக? இப்ப நான் என்னுடைய இதுல ஃபேக்டரியிலே வந்து மாஸ்கை போட்டு எல்லாம் வந்து பண்றேன். நான் ஃபேக்டரி ஓனர்லாம் கிடையாதுங்க, நான் ஒரு ரிட்டையர்டு எம்ப்ளாயி, அவ்வளோதான் சொல்றேன் உதாரணத்துக்கு. அந்த மாதிரி வந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் இதுக்கு மூலதனம் யாரு சார்? நீங்க முதல்ல வாங்க சார், உங்களை ப்ரூவ் பண்றேன், நீங்க தான் தூண்டி விட்டீங்களா இதெல்லாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்பீங்கல்ல. இது வந்து மற்ற இவங்களுக்கு பொருந்தாதா? ஸோ நம்ம ஜுடிஷியரி ஆகட்டும், போலீஸ் ஆக்ஷன் ஆகட்டும், அல்லது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ஷன் ஆகட்டும், இன்க்ளூடிங் சென்ட்ரல் கவர்மெண்ட், யாரும் பயப்படுறது இல்லை. ஏன்னால் ஒரு மாதம் 20 நாள் உள்ள இருக்கலாம், பெயிலில் வந்துடுவாங்க. இப்போதான் பெருசாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களே, பெயில் இஸ் ஆர்டர் ஆஃப் தி டே, ஜெயில் இஸ் ஒன்லி எக்ஸப்ஷன். இதை காரணம் காட்டி எல்லாம் வெளியில் வந்துடும். அதுதான் ஒரே ப்ராப்ளம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் உள்ள தூக்கி போடுங்க. நாளைக்கு நடக்கிறதா பாருங்க. இடி உள்ள வருவாங்க, சிபிஐ உள்ள வருவாங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல் இன்கம் டாக்ஸ் உள்ள வருவாங்க, ப்ரோப் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்போதான் ரீசெண்டாக இயர்ஸ் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துல இந்த மாதிரி 1000 பிரச்சனைகள் நடக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி கரூர்ல இன்கம் டாக்ஸ் அஃபீஷியல், அதுல ஒரு லேடி ஆஃபீஸர் அவங்களையும் பிடிச்சி இது பண்ணாங்க. வெஸ்ட் பெங்கால்ல சார் எஸ்ஐஆர் இதுக்கு ஜுடிஷியல் ஆஃபீஸர் எவ்வளவு இதை டெலீட் பண்ணாங்க, அவ்வளோ பேரையும் உள்ள சேர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு அவங்க இதெல்லாம் டாக்குமெண்ட்ல ரிவ்யூ பண்றச்ச ஆஃபீஸ்க்குள்ள போய் 7 பேரையும் டிஎம்சி இவங்க குண்டாஸ் அவங்கள ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கேரோ பண்ணி வச்சாங்க. அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அந்த டிஎம்சி குண்டாஸ் மேல விட்டாச்சு, அவ்வளவுதான். இதுதான் ப்ராப்ளம், இதுதான் தைரியம். அந்த குண்டாஸ் தூக்கி உள்ள போட வேண்டாம், 2 வருஷம் உள்ள தூக்கி போடுங்க, அப்புறம் பார்க்கலாம்.
இதுதான் இதனுடைய இது. சார், தொடர்ந்து பாமக தமிழகத்துல எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னரை வந்து தாவேகா நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நடுநிலை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாலும் கூட, அதிமுக கூட்டணி என்டிஏவில இருந்து போட்டியிட்டாலும் கூட தாவேகாவை எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர்லயே பார்த்து கொண்டிருந்தது. தற்போது பாமகவை சார்ந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவங்க ரொம்ப காட்டமா ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் செயலை தாவேகா தொடர்ந்து செய்தால், எதிர்க்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து ஒரே வேட்பாளரை நிறுத்தினால் இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மறுநொடியே அந்த சுவடு ஆறுவதற்கு முன்னமே சென்று தாவேகாவில் ஐக்கியமாவதை குறித்து அவர் அந்த மாதிரியான ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் இதை பற்றிய ஒரு பார்வை என்ன சார்? இல்லைங்க, இது இவர் பேசுறது என்னால் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாதுங்க. அதாவது 4 ஏடிஎம்கே எம்எல்ஏ ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ணிட்டு இங்க வராங்கன்னால் உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கா? டிவிக்கு இவங்களுக்கு பணம் கொடுத்து, இவ்வளவு கோடி கொடுத்து, அவங்க தான் இவங்களை தூண்டி வச்சான்னு இருக்கா? ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இப்போ விசிகே ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அத்தனை பேரும் நேற்று வரைக்கும் டிஎம்கே கூட்டணியில இருந்தாங்க. இந்த டிவிகே விஜயை பத்தி இவங்களை பத்தியும் இதே வன்னி அரசு விசிகே லீடர் எந்த அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க, கரெக்டா? ஆனால் இன்னைக்கு ஏன்னா அப்ப இவங்க எல்லாம் எதிர்பார்த்தது டிஎம்கே கூட்டணி ஜெயித்து விடும். இவங்க எதிர்பார்க்கல. டிவிகே யாருமே எதிர்பார்க்கல. எல்லாம் எதிர்பார்த்தது 15% வரும், 13% வரும், விஜய் ஓட்டை தான் பிரிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் விஜய் ஜெயித்த உடனே அடுத்த நிமிஷம், அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள காங்கிரஸ் ராகுல் காந்தி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து 5 பேரும் எம்எல்ஏ அந்த பக்கம் போயிட்டாங்க. டிவிகே பக்கம் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். விசிகே நாங்க யோசிச்சு முடிவெடுப்போம், இப்படி எடுப்போம், கட்சியில் கூர்ந்து பேசுவோம், அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம் நாங்க. ஆனா அடுத்த இதில் என்ன பண்ணிட்டாங்க, டிவிகே மாத்தி எங்களை கேட்கறாங்க, அதனால வேற வழி இல்லை, நாங்க மந்திரி பதவி எடுத்துக்கொள்ளலாம் இருக்கோம் அப்படின்னு. பாஜகவை உள்ள வரக்கூடாது அப்படின்னால் நீங்க உள்ள போலாமா? உங்க கொள்கையில் பாஜக மத சார்புள்ள அரசு என்னங்க சொல்றீங்க? சரி, இப்ப நீங்க அப்படி இருந்தா வச்சுங்க, உங்க இதை ரொம்ப நான் பாராட்டுறேங்க, அப்ரிஷியேட் பண்றேன். அப்போ மினிஸ்ட்ரியிலேயே சேர்ந்துக்கிறீங்க, மினிஸ்ட்ரி வெளியில உட்காந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதானே? அப்படி சப்போர்ட் பண்ணால் எஸ், யூ பீப்புள் ஹவ் காட் எ பிரின்சிபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். சார், அப்படிதானே சார் இவ்வளவு நாட்களாக இருந்த கூட்டணியில அவங்க சப்போர்ட் செய்து கொண்டாங்க. மந்திரி சபையில பங்கெடுக்காம வெளியில இருந்து மட்டும் தானே சார் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆட்சியில் பங்குங்கிறதுக்கே அவங்க வரலையே சார். அப்ப டிஎம்கே கூட்டணியில அப்ப டிஎம்கே 135 சீட் தனியா இருந்தது. இன்னைக்கு விஜய்க்கு 108 தான் இருக்கு. அதனால விஜய் இஸ் பீங் ஃபோர்ஸ். இவங்க இல்லைன்னு சொல்லட்டும், விசிகே ஆகட்டும், மற்ற காங்கிரஸ் இல்ல விஜய் எங்களை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணலாம். எதுக்குங்க விஜய் ரெக்வஸ்ட் பண்ணாருங்கள? 108 பேரை வச்சு நான் இப்போ ஒரு கட்சி நான் விஜய் ஃப்ரீயா விடுங்க, அவர் அவங்க கட்சியில மக்கள் ஓட்டு போட்டது யாருக்கு? விஜய்க்கு. அப்ப நீங்க அந்த மந்திரி பதவி வாங்குறீங்க. காங்கிரஸ் ஏன் மந்திரி பதவியில் ஜாயின் பண்றீங்க? சிபிஐ சிபிஎம் ஐ அப்ரிஷியேட், இன்னி வரைக்கும் மந்திரி பதவி எதுவும் கேட்கவில்லை, வெளியிலிருந்து சப்போர்ட் பண்றேன் நாங்க. இதே மாதிரி காங்கிரஸ் சொல்லட்டும், விசிகே சொல்லட்டும், நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏடிஎம்கே 25 எம்எல்ஏ, இவர் செல்வமணி கீழே, சிவி சண்முகம் கீழே, அவங்க போய் ஏடிஎம்கேக்கு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி 144 ஓட்டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல ஜெயிச்சாங்க டிவிகே. ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இவங்களை உள்ள கொண்டு வரக்கூடாது, ஏடிஎம்கே உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு டிவிகேக்கு இவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏங்க, நீங்க நேற்று வரைக்கும் டிஎம்கே கூட்டணி இருந்தவங்க தானே, நீங்க உள்ள வரல, ஏடிஎம்கே உள்ள வரக்கூடாதா? என்ன பேசிஸ்ல ஏடிஎம்கே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஏன்னா உள்ள வந்தால் அவங்களுக்கு ஒரு 5, ஏன்னா 25 பேர் இருக்காங்க, 5-7 சீட்டு மந்திரி பதவி கேட்பாங்க, உங்களுக்கு பவர்ஃபுல் இலாக்காலம் போயிடுன்னு பாக்குறீங்களா? நீங்க உள்ள வரீங்க, அந்த மாதிரி அவங்களும் உள்ள வராங்க.
அன்புமணி சொன்னதுக்கு வரலாம். அன்புமணி சொன்னது இந்த மாதிரி நீங்க பண்றீங்க. நோ, எவிடன்ஸ் ஏதாவது இருக்கணுங்க. இப்ப இந்த 4 எம்எல்ஏவும் இல்லைங்க, நாங்களே மனம் வந்துதான் எங்க பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அங்க போய் சேர்றோம். ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க, டிஃபெக்ஷன் இல்லையே. அப்போ இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மறுபடியும் அங்க எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வந்தா நீங்க நில்லுங்க. இந்த 4 எம்எல்ஏவையும் திரும்பி டிவிக்கு நிக்க வைக்கிறாங்களா, இல்ல அவங்க நிக்க வைக்கலையா, அது வேற விஷயம். நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு பாருங்க. எல்லாருமே எதிர்கட்சி கூட்டணியா சேர்ந்து, ஏன் எதிர்கட்சியை சேர்த்துக்கிறீங்க? நீங்க தனியா நில்லுங்க, இல்ல எல்லா கட்சியும் சேர்ந்து நில்லுங்க. நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஓகே, வெரி குட். ஆனால் விஜய் இல்ல நீங்க சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? விஜய் பணம் கொடுத்து, கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து இந்த 4 எம்எல்ஏவும் ரிசைன் பண்ண சொன்னாரு. அது இல்லாத வரைக்கும் இதையெல்லாம் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். மகாராஷ்டிரா 2019 எலெக்ஷன், பிஜேபி அண்ட் இவங்க சிவசேனா, உத்தவ் தாக்கரே அவங்க கூட்டணி தான் ஜெயிச்சது. ஜெயிச்ச உடனே இவங்களுக்கு 104 பிளஸ் சீட் பிஜேபிக்கு. சிவசேனா உத்தவ் தாக்கரே 40 பிளஸ் சீட்டு தான். உடனே ஆட்சி அமைக்க போறச்ச உத்தவ் தாக்கரே இல்ல 2 வருஷம் நான் சிஎம், 2 வருஷம் நீங்க சிஎம், இதுதான் நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். பிஜேபி அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நமக்கு அப்படின்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க, உத்தவ் தாக்கரே, சிவசேனா, காங்கிரஸ் அவங்க ஒரு 40 பிளஸ் சீட், சரத் பவார் என்சிபி ஒரு 40 பிளஸ் சீட், அவங்க 2 பேரோட கூட்டணி அமைத்து ஆட்சியில 3 வருஷம் இருந்தாங்க. இது ரொம்ப மாரல் எத்திக்ஸா, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸா இது சொல்லுங்க. ஸோ அப்போல்லாம் உங்க எத்திக்ஸ் எங்க போச்சு? காங்கிரஸ், என்சிபி எங்க போச்சு உங்க எத்திக்ஸ்? மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? பிஜேபி அண்ட் சிவசேனா உத்தவ் தாக்கரே குரூப்புக்கு தான், அவங்களுக்கு தான் ஓட்டு. நீங்க சொல்றது பிஜேபி உள்ள வரும், கூட்டணியை ஆட்சியை பிரித்து விடும். பீகார்ல பாருங்க என்ன, பீகார்ல ஒட்டுமொத்தம் பீப்புள் தே voted ஃபார் பிஜேபி பார்ட்டி. ஸோ அதனால இவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதனால அன்புமணி சொன்ன இது அவருடைய கருத்து, என்னுடைய கருத்து இதான். விஜய் ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி பணம் எதுவும் கொடுக்காத வரைக்கும் ஒரு இஷ்யூவும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதான் என்னுடைய பாயிண்ட்.